ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மதன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாய்ஸ் டைப்பிங். விண்டோஸ்லேயும் சரி மொபைல்லையும் சரி வாய்ஸ் டைப்பிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்லி ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆஃப்லைனில் இருக்கிறது கொஞ்சம் அக்யூரசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அதுக்கு நம்ம பணம் வேறு கட்ட வேண்டியது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரைனாங்கிற சாஃப்ட்வேர் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணணும், நல்லாயிருக்கும். நீங்கள் கூகுள் குரோம் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வாய்ஸ் டைப்பிங்னு ஒரு ஆட்-ஆன் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுவும் நல்லாயிருக்கும். 99% ஆக்யூரசி ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராகன் நியூரான்ஸ் தான். பட் ஆனால் இதில் செலக்டட் லாங்குவேஜ் மட்டும்தான் அந்த அக்யூரசி கொடுப்பாங்க. நம்ம தமிழுக்கு அந்தளவுக்கு அக்யூரசி இல்லை. வாய்ஸ் ஃபிங்கர் இதுவும் கொஞ்சம் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் தான். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆன்லைனில் எப்படி விண்டோஸில் யூஸ் பண்ணுறது. விண்டோஸ் டிக்டேஷன்னு இதுக்கு பேர். இது நீங்கள் உங்களுடைய எல்லா வகையான லாங்குவேஜும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10ல் 11ல் நம்ம தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடா, தெலுங்கு இது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவை என்னென்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ்க்கு போங்க. டைம் அண்ட் லாங்குவேஜுக்கு போங்க. லாங்குவேஜ் அண்ட் ரீஜன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கிலீஷ் இந்தியாவும் தமிழ் இந்தியாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் மெனுவுக்கு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் பேக்கு, டைப்பிங் பேக்கு, ஹேண்ட் ரைட்டிங் பேக்கு, ஸ்பீச் பேக்கு இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வாய்ஸ் டைப்பிங் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் டேட்டாவையும் அது கொஞ்சம் எடுத்துக்கும். அதனால் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப டேட்டா கம்மியான ஸ்பீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும், அக்யூரசி கொஞ்சம் நல்லாவும் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம வேர்டை ஓப்பன் பண்ணுறோம். பிளாங்க் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் இந்தியாவுக்கு செலக்ட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா விண்டோஸ் ஹெச் கீ. இந்த கீயை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்டேஷன் விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேசுறது எல்லாமே டைப் பண்ணிகிட்ருக்கோம். அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? திஸ் இஸ் MathanTech யூடியூப் சேனல். I am using Windows dictation mode. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன பேசினாலும் அதை டைப் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் சப்போஸ் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் தமிழ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறேன். I'm going to language select in Tamil. Windows H. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது MathanTech யூடியூப் சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பேசி நம்மளுடைய டிக்டேஷனை நம்ம விண்டோஸ் நல்ல அக்யூரசியோடு ரெகனைஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கும். நம்ம என்ன பேசினாலும் அதை டைப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சுருங்க, இல்லைன்னா டிக்டேஷன் மெனுவை ஆஃப் பண்ணி வைங்க. இல்லைன்னா அது நம்ம என்ன பேசினாலும் டைப் பண்ணிகிட்ருக்கோம். இது உங்கள் விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அது ஒர்க் பண்ணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.